வவுனியாவில் ஆசிரியை கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அண்மைய நாட்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதிலே பல விடயங்கள் கூறப்பட்டாலும் இது தொடர்பாக ஒரு கட்டுரை ஒன்று தினகரன் பத்திரிகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி இருக்கின்றது. ஆகையால் அந்த கட்டுரை என்பது இந்த சம்பவத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. பல கருத்துக்கள் பலரால் கூறப்பட்டாலும் சரியான முறையிலே சரியான விசாரணைகளுக்கு பின்னர் வெளிவந்த ஒரு கட்டுரையிலே புதிய விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் மரணித்த பெண் எழுந்து வந்து சாட்சி சொல்ல முடியாது. மரணித்த பெண்ணுக்கு எதிராகத்தான் என்று வெவ்வேறு சாட்சிகளும் கருத்துக்களும் கூறப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த கட்டுரையில் பெண் தொடர்பான பல தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் அது தொடர்பாக பேச வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது. பல காணொலிகளை இது தொடர்பாக தொடர்ந்து பேசியதன் அடிப்படையிலே அந்த பெண் சார்பாக வருகின்ற கருத்துக்களை மூடி மறைக்கின்ற போது அந்த பெண்ணை பிழையான ஒரு பெண்ணாக சித்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்களை உடனுக்குடன் உங்கள் மத்தியில் வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதனை பொறுமையாக பாருங்கள். இதிலே பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனைவியின் கழுத்தை வெட்டுவதற்கு, அதாவது அந்த சுவர்ணலதா எனப்படுகின்ற பெண் ஆசிரியையின் கழுத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை அந்த பெண்ணின் கணவனான சுகிதரன் அவர்கள் அந்த பெண்ணின் தந்தையிடமே முதல் நாள் இரவு வாங்கி இருக்கின்றார். அதை தவிர அந்த இளைஞனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பதாக குறித்த அந்த நபர், அதாவது அந்த ஆசிரியையின் கணவர் கொலை செய்த அந்த நபர் அந்த பெண்ணின், அதாவது மனைவியின் சகோதரனுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறு பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. அது தவிர DNA பரிசோதனைக்காக அந்த கருவின் மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முடிவு வந்ததன் பின்னர் அது யாருடைய குழந்தை என்று தெரிய வரும். இவ்வாறான நிலையில் தான் இது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது கடந்த சில தினங்களாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் ஆசிரியையின் கொலை சம்பவம் தான். 32 வயதான சுவர்ணலதா எனப்படுகின்ற ஆசிரியை 35 வயதுடைய நபரான, அதாவது அந்த ஆசிரியையின் கணவனான சுகிதரனால் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக அந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அதை தவிர அந்த பெண்ணின் இறுதி கிரிகைகளும் நிறைவடைந்து விட்டன. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த பெண் தொடர்பாகவும் அந்த பெண்ணின் கணவர் பொலிஸ் நிலையத்தில் கொடுத்த வாக்குமூலம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட தகவல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அந்த கணவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்லை என்கின்ற அடிப்படையிலும், அதே வேளை அந்த இளைஞனுக்கும் அந்த ஆசிரியைக்கும் தொடர்பு இருந்ததாகவும் அந்த இளைஞன் அந்த ஆசிரியர் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை தனக்கு அனுப்பியதாகவும் தான் அவர் அவரது வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கிறார். இது நடந்த விடயம். இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் இதனை தாண்டி பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி இருக்கின்ற அந்த தினகரன் பத்திரிகையில், அதாவது அந்த கட்டுரையை வவுனியாவை சேர்ந்த ஊடகவியலாளர் வசந்தருவன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அந்த கட்டுரையிலே பல விடயங்கள் மேலதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருவரும், அதாவது சுவர்ணலதாவும் அந்த சுகிதரன் எனப்படுகின்ற இளைஞனும் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த சுகிதரன் எனப்படுகின்ற இளைஞன் 5 வருடத்திற்கு முன்னர் வேலை தேடி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அதற்கு பிறகாக அங்கிருந்து முகநூல் ஊடாக அல்லது சமூக வலைத்தளத்தின் ஊடாக சுவர்ணலதா எனப்படுகின்ற ஆசிரியருடன் நட்பில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகாக அந்த நட்பு காதலாக மாறி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த திருமணமே நடந்திருக்கின்றது. இருவரும் ஒற்றுமையாக சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர் தனது மனைவியை அம்மு என்று செல்ல பேராலே அழைத்ததாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் அவர் ஒரு சிறந்த தோட்ட செய்கையாளராக இருக்கின்றார். அவர் மனைவியின் தந்தையின் காணியிலே வந்து தோட்டம் செய்து கொண்டிருந்திருக்கின்றார். இவ்வாறு அவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் கடந்த வருடம் அவர்களது கிராமத்திலே கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாக கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நிர்வாக கூட்டத்தில் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகாக அந்த கூட்டம் அடிதடியாக மாறியிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் சுகிதரன் எனப்படுகின்ற அந்த நபர் அந்த அடிதடியில் சிக்கி காயமடைந்திருக்கின்றார். அதற்கு பிறகாக அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் அவர் நீண்ட காலமாக ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதை விட நீண்ட காலமாக அவர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்தார். இவ்வாறான நிலையில் தான் அந்த இளைஞன் இந்த பிரச்சனைக்குள்ளே வருகின்றார். அதாவது அந்த இளைஞன் யார் என்று சொன்னால், குறித்த ஆசிரியை ஏற்கனவே கல்வி கற்பித்த பாடசாலையில் உயரத்தில் கல்வி கற்ற இளைஞன். இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். இருவருக்கும் இடையிலே நல்ல நட்பு இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், ஆசிரியர் மாணவர் என்கின்ற உறவு இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கணவன் இவ்வாறு வைத்தியசாலையில் இருந்த காலப்பகுதியிலே அந்த ஆசிரியை உதவிக்காக அந்த இளைஞனுடன் பழகி இருக்கின்றார். இருவரும் நட்பாக பழகி வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அந்த
நபர், அதாவது சுகிதரன் வைத்தியசாலையிலிருந்து வீட்டுக்கு வந்திருக்கின்றார். வீட்டுக்கு வந்த நிலையில் அவர் நீண்ட காலமாக ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. அதாவது அவரால் வீட்டு தோட்டங்கள் செய்ய முடியவில்லை, தொடர்ந்து ஓய்விலே இருந்திருக்கின்றார். இந்த காலப்பகுதியில் தான் சுகிதரனுக்கு பல தகவல்கள் கூறப்பட்டு வந்திருக்கின்றது. அதாவது அந்த இளைஞனுக்கும் அந்த ஆசிரியைக்கும் தொடர்பு என்று அந்த பகுதியில் இருப்பவர்களால் பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது இருவரும் நட்பாக இருந்ததாகவும், ஆனால் அவர்கள் அதை இவ்வாறு இருவருக்கும் இடையிலே உறவு இருப்பதாக பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த சுகிதரன் எனப்படுகின்ற நபருக்கும் சுவர்ணலதா எனப்படுகின்ற ஆசிரியருக்கும் இடையிலே அவ்வப்போது மோதல்கள் நடந்திருக்கின்றது. அதற்கு பிறகாக இருவரும் இணைந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே சண்டைகள் அவ்வப்போது வந்தாலும் அதற்கு பிறகாக சமாதானமாக அவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த சுகிதரன் எனப்படுகின்ற நபரும் கட்டட வேலைக்காக கொழும்புக்கு சென்று விட்டார். வீட்டிலே தொடர்ந்து இருக்க முடியாது, வேலை இல்லை. ஆகையால் அவரும் வேலைக்கு சென்றிருக்கின்றார். அது தொடர்ச்சியாகத்தான் அந்த ஆசிரியையும், அந்த இளைஞனால் தானே பிரச்சனை, இனி இந்த இளைஞனுடன் தொடர்பு வேண்டாம், பழக்கமும் வேண்டாம், நான் எனது கணவன் எனது பிள்ளை என்று இருப்போம் என்று அவர் முடிவெடுத்திருக்கின்றார். அவர் அந்த இளைஞனை விட்டு விலகி இருக்கின்றார். அதற்கு பிறகாக அந்த இளைஞன் அடிக்கடி அந்த ஆசிரியைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கின்றார். ஆனால் அது முடியவில்லை. அது தொடர்ச்சியாக கணவனுடன் எடுத்து பேசியிருக்கின்றார். அந்த தொடர்ச்சியாகத்தான் கணவனுக்கு பல படங்களை அனுப்பியதாக கூறப்படுகின்றது. அதாவது வாக்குமூலத்தில் கணவன் கூறிய தகவலின் அடிப்படையில் பல படங்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர் வேலைக்கு சென்ற காலப்பகுதியில் இடைக்கிடையில் இவர் இவ்வாறு இங்கு வந்து மனைவியை பார்த்து விட்டு செல்லுகின்ற சூழல் இருந்தது. இந்த நிலையில் இந்த பிரச்சனை, அதாவது அந்த இளைஞன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருப்பினால் அவர் இவ்வாறு அங்கு வீட்டுக்கு வந்திருக்கின்றார். வீட்டுக்கு வந்த நிலையில் அவர்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக அவர் யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார். பின்னர் வீட்டுக்கு வந்திருக்கின்றார். சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் மனைவியை தனியார் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கின்றார். கரு வளர்ந்திருக்கிறது, கரு நன்றாக இருக்கின்றது என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக தான் கற்பமாக இருக்கின்ற விடயத்தை அந்த பெண் ஆசிரியரான சுவர்ணலதா அவரது அன்னிக்கு தெரிவிக்கின்றார். அன்னி வைத்தியசாலைக்கு வருகின்றார். அப்போது சுகிதரன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் அன்னிக்கும் பழங்களை வாங்கி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் சம்பவம் இடம்பெறுவதற்கு முதல் நாள் இரவிலிருந்து மறுநாள் வரை பல யோசனையிலே அவர் இருந்திருக்கிறார். நிலையில்தான் அந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முதல் நாள் பெண்ணின் சகோதரனுக்கு அழைத்து கூறியிருக்கின்றார். இவ்வாறு அந்த இளைஞனுக்கும் ஆசிரியைக்கும் தொடர்பு இருக்கின்றது, அந்த இளைஞன் தான் அந்த பிள்ளைக்கு காரணம் என்கின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார். அதை தவிர முதல் நாள் இரவு வேளைதான் அந்த பெண்ணின், அதாவது சுவர்ணலதாவின் தந்தையிடம் சென்று கத்தியை வாங்கி இருக்கின்றார். அதுக்கு பிறகாகத்தான் இவ்வாறு அந்த குழந்தை யாருடையது என்கின்ற வாக்குவாதம் எல்லாம் முதல் நாள் நடந்து முடிந்திருக்கின்றது. அந்த பெண்ணும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதுக்கு பிறகாகத்தான் பொலிஸ் நிலையத்துக்கு செல்வோம் என்று கூறி சம்பவ தினமான அன்றைய தினம் பொலிஸ் நிலையத்துக்கு செல்வதாக அழைத்து சென்றிருக்கின்றார். அப்போதுதான் அந்த பெண்ணை கொலை செய்திருக்கின்றார். பின்னர் களத்துடன் சென்று பொலிஸ் நிலையத்தை சரணடைந்து இவ்வாறு அவர் கொடுத்த வாக்குமூலத்திலே இவ்வளவு விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே ஒரு கேள்வி அல்லது ஒரு தரவுகள் வெளிவந்திருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், அந்த இளைஞன் அந்த நபருக்கு புகைப்படங்கள் அனுப்பியதாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த புகைப்படங்களை சுவர்ணலதாவின் சகோதரனுக்கும் அந்த நபர் காட்டவில்லை, ஐதவிட பொலிஸ் நிலையத்திலும் காட்டவில்லை. அப்படியானால் அந்த புகைப்படம் அனுப்பப்பட்டது உண்மையா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிலை நீண்ட காலமாக குறித்த தம்பதிக்கு பிள்ளையும் இல்லை. இதனால் இப்படி ஒரு பிள்ளை இந்நிலையத்தான் அந்த பெண் கருவுற்ற நிலையிலே அந்த குழந்தை யாருடையதாக இருக்கும் என்கின்ற கேள்வி, சந்தேகங்கள் அவருக்கு எழுந்திருக்கலாம். அது உண்மையாகவும் இருந்திருக்கலாம், பொய்யாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நிலையத்தில் அந்த குழந்தையின் DNA பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த முடிவு வருகின்ற போது அந்த குழந்தை யாருடையது தெரிந்திருக்கும். அதுவரை அவர் பொறுமையாக இருந்திருக்கலாம். இதுவாக இருந்தாலும் கொலை செய்தது என்பது தவறு. அவ்வாறு கொலை செய்வதற்கான எந்த உரிமையும் யாருக்கும் இல்லை. அவ்வாறு அந்த பெண்ணுக்கும் அந்த இளைஞனுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தால் கூட இவர்கள் விலகி சென்றிருக்கலாம். அதாவது நபர் விலகி சென்றிருக்கலாம், அந்த பெண்ணும் விலகி சென்றிருக்கலாம், விவாகரத்து பெற்றுவிட்டு பிரிந்திருக்கலாம். ஆகவே இந்த கொலை செய்ய வேண்டிய தேவையில்லை. கொலை செய்தது என்பது முற்றிலும் தவறான ஒரு விடயம். அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. ஆனால் இன்று அது தொடர்பாக தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக எல்லாம் நான் இதிலே முன்வைத்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பெண் தொடர்பாக பல கருத்துக்கள் இதிலே வெளிவந்த அடிப்படையில், அதாவது இறுதி நேரத்தில் அந்த பெண் அந்த இளைஞன் கதைப்பதே இல்லை, அந்த இளைஞன் அந்த பெண் கதைக்கவில்லை என்கின்ற கோபத்தில் பல வேலைகளை செய்ததாக கூறப்படுகின்றது. எனவே அதற்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கின்றது. எந்த தகவல்களையும் தற்பொழுது உண்மையை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆகையால் DNA பரிசோதனை வெளிவந்ததன் பின்னர் தான் இதே உண்மைத்தன்மை என்ன என்று உறுதியாக சொல்ல முடியும், அதாவது சட்டத்தின்படி சொல்ல முடியும். அதற்கு முதல் பல தகவல்களை கூறியிருந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆதாரங்கள் மட்டும்தான் இங்கு பேசும். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.